திருச்சியில் மக்கள் அதிகாரம் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெற்ற தபால் நிலையம் முற்றுகை போராட்டத்தில் மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருளாளர் காளியப்பன் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, நண்பர்களே, இன்றைக்கு அமித்ஷா புதுக்கோட்டை பக்கத்தில் திருமயத்துக்கு வர்றார். பைரவர் கோயிலில் சாமி கூட வர்றார். மோடி சாயங்காலம் கன்னியாகுமரிக்கு வந்து 3 நாள் தியானம் இருக்க போகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. இவனுங்க லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானுங்களா? தமிழ்நாட்டுக்காரனா லூஸ்ன்னு நினைக்கிறானா இல்லை தமிழ்நாட்டுக்காரனை லூஸ் ஆக்கிடலான்னு நம்புறானா? ஒன்றும் புரியல. 1ஆம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிகின்ற வரையில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கின்றன. இவற்றை துச்சமாக மதித்துவிட்டு இந்த நாட்டின் பிரதம மந்திரியும் உள்துறை மந்திரியும் பகிரங்கமாக மதத்தை கையிலே வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் எதை பற்றியும் சுரணையற்ற முறையில் இருக்கிறது. நண்பர்களே, வாக்குகளை திருட அனுமதியோம் என்று நாம் பேசுகிறோம். வாக்குகளை திருட அனுமதியோம் என்று பேசுவது ஏதோ அவங்க செஞ்சிருவாங்கிறதுனால அல்ல. அவர்கள் வாக்குகளை ஏற்கனவே திருட ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த மாதம் சண்டிகர் மேயர் தேர்தலில் பகிரங்கமாக வாக்குகளை தேர்தல் அதிகாரியை திருடினான். உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போய் தோற்றதாக அறிவிக்கப்பட்டவரை உச்ச நீதிமன்றம் வெற்றி பெற்றவராக அறிவித்தது. ஆகவே தேர்தல் நடைமுறைகள் தொடங்குவதற்கு முன்னாலேயே பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷாவும் மோடியும் ஓட்டுகளை திருட ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாடு இந்த வட மாநிலங்கள் பல இடங்களில் குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஓட்டு போட விடாமல் தடுத்து அடித்து விரட்டுவது ஏராளமான இடங்களிலே நடந்திருக்கின்றன. தேர்தல் ஆணையம் எதை பற்றியும் கண்டுகொள்வதில்லை. ஆகவே இந்த தேர்தல் ஆணையம் என்பது முதுகலும் பற்ற சூடு சுரணையற்ற ஒரு வாலாட்டுகின்ற நாயாக மாறி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் 7ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து இந்த துரோக அதிகார வர்க்கத்திற்கு அரசியல் சட்டத்தை நேரடியாக அவமதித்து சட்டத்திற்கு புறம்பான எல்லா தில்லுமுல்களுக்கும் துணை போகின்ற இந்த தேர்தல் ஆணையத்தை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தத்தான் அவர்கள் குறைந்தபட்சமாவது நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். நண்பர்களே, இந்தியாவில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அரசியல் சட்ட அமைப்பு என்ற விவரமே இந்த நாட்டு மக்களுக்கு அரசியல் சட்டம் உருவாகிய 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு யாருக்கும் தெரியாது. 1990 சேஷன் என்கிற ஒரு அதிகாரி வந்ததற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அந்த அமைப்பில் பிரதம மந்திரியோ அல்லது குடியரசுத் தலைவரோ அல்லது உச்ச நீதிமன்றமோ தலையிட முடியாது என்ற அளவுக்கு சுதந்திரமான அமைப்பு என்பது முதலாக 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். அதை சேஷன் வந்ததற்கு பிறகு ஓரளவுக்கு அதற்கு முன்னாலேயே ஓரளவு நியாயமாக இந்த தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட சேஷன் வந்துதான் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினார். 1994 கர்நாடகாவிலே தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் அன்றைக்கு காங்கிரசிலே ஒன்றிய அமைச்சர்களாக இருந்த சீதாராம் கேசரியும் கல்பனாத் ராயும் தேர்தல் விதிமுறைகளை மீறினார்கள் என்று சொல்லி TN சேஷன் கடுமையாக கண்டித்தார். நடவடிக்கை எடுப்பேன் என்று பேசினார். உடனடியாக அன்றைக்கு பிரதமராக இருந்த PV நரசிம்மராவ் பகிரங்கமாக தேர்தல் ஆணையருக்கு வருத்தம் தெரிவித்து இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகள் தவறுகள் நடக்காது என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி உத்தரவாதம் கொடுத்தார். ஆகவே இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் வரை இந்த தேர்தல் ஆணையம் என்பது எந்த குறிப்பிட்ட அளவுக்கு அது நேர்மையாகத்தான் நடந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் அரசியல் சட்டத்தின் சார்பாக இயற்றப்பட்டிருக்கிற சுதந்திரமான அமைப்புகள் எதுவும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அப்படி செயல்பட விரும்பினால் அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது என்கிற ஒரு அச்சுறுத்தும் நிலையை உருவாக்கியதற்கு பிறகுதான் இன்று எல்லோரும் இன்றைக்கு பிஜேபியினுடைய அடியாளாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற 6 கட்ட தேர்தலிலும் கூட
பெருமளவு வாக்காளர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று யாரெல்லாம் இந்த அரசு கருதியதோ அவருடைய வாக்குகளை எல்லாம் வாக்கு பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்திலே 700 இஸ்லாமிய மீனவர்களுடைய குடிசைகளை இடித்து தள்ளினார்கள். குஜராத்தில் குடிசைகளை இடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த 700 பேருடைய வாக்குகளையும் வாக்காளர் பட்டியலிருந்து விலக்கினார்கள். இப்படி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி, அமித்ஷா, மோடி கும்பல் பல்வேறு பித்தராட்டங்களை, தில்லுமுல்லுகளை, அயோக்கியத்தனங்களை தினந்தோறும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பற்றி எதுவும் கண்டுகொள்வதில்லை. தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வதில்லை என்பது மட்டுமல்ல, ஐயா இப்படி பிராடு நடக்குது, பித்தராட்டம் நடக்குது, இதன் மீது நடவடிக்கை எடு என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்னால் காங்கிரஸ் கட்சி தலைவரை விரட்டுகிறது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் எவ்வளவு பெரிய யோக்கியம் அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம். தேர்தல் நன்கொடை பத்திரம் வழக்கு வந்தபோது அது சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் இந்த தலைமை ஆணையராக இருக்கிற ராஜீவ்குமார் சொன்னான் இதெல்லாம் தப்பு, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை தவறு என்கிற வகையில் இதெல்லாம் தப்பு, நன்கொடை கொடுக்கின்றவர்களுடைய ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், நன்கொடை கொடுப்பவர்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்கான வழிமுறைகள் காணப்பட வேண்டும் என்று இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தேர்தல் பத்திரம் சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் அப்படி அடையாளம் தெரியாமல், யார் என்று தெரியாமல் நன்கொடை வழங்கலாம், அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு வழிமுறைகள் காண வேண்டும் என்று தேர்தல் ஆணையர் சொல்றார். இந்த தேர்தல் ஆணையர் வருவதற்கு முன்னால் 2018 இந்த தேர்தல் பத்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கு அரசு முயற்சித்த போது அன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருந்தவர்கள் இந்த பத்திரம் சட்டத்திற்கு எதிரானது, இது எதிர்க்கட்சிகளை முடக்குகின்ற ஒரு சமனற்ற ஒரு போட்டியை இங்கே உருவாக்கும், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாமல் செய்துவிடும், ஆகவே இந்த பத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று 2018 தேர்தல் ஆணையம் சொன்னது. ராஜீவ்குமார் வந்த பிறகு சொல்றா இதை சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆகவே இப்படி இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க மோடி, அமித்ஷா என்கிற ஒரு பாசிச கும்பலினுடைய எடுபடியாக வாளை குழைத்து வாழையாட்டும் நாயாக மாறி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் மட்டுமல்ல, சிபிஐ, இடி எல்லாம் போயிடுச்சு. உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட அப்படித்தான். உச்ச நீதிமன்றம் விவிபேட் என்கிற அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்து விட்டார்கள். நண்பர்களே, உலகத்தில் ஜனநாயகம்னா முதலாளித்துவ ஜனநாயகமா இருந்தாலும், தோட்டாளி வர்க்க ஜனநாயகமா இருந்தாலும், ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படையே தேர்தல் தான். அந்த தேர்தல் 100க்கு 100 நேர்மையாகவும் 100க்கு 100 துல்லியமாகவும் நடந்தால்தான் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று பொருள். அதில் பிராடு நடக்குது, பிராடு பண்ண முடியும் என்ற நிலை வந்தால் அங்கே ஜனநாயகம் செத்து விட்டது என்பதுதான் அதற்கு பொருள். ஆகவே இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய மோசடிகளில் இறங்கி இருப்பதை பற்றி ஏராளமான அறிவுத்துறையினர், முன்னாள் அதிகாரிகள் எல்லாம் சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறார்கள். உலக அளவில் இந்தியாவினுடைய தேர்தல் மீதான இந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஸ்வீடனிலே ஒரு அமைப்பு நடத்திய ஆய்வில் இந்தியாவில் மிக மோசமான அளவுக்கு ஜனநாயகம் கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. முழுக்க எதேச்சாதிகாரம் தான் இங்கே நடக்கிறது, நேர்மையான ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இல்லை என்று உலக அரங்கிலே காரி துப்புகிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய குறைந்தபட்ச மரியாதையை சீர்குலைத்து இந்த தேசத்தில் இந்து ராஷ்டிர கனவை நிலைநாட்டிக் கொள்வதற்கு, தேர்தல் முறையை ஒழிப்பதற்கு தான் அவர்கள் திரும்ப 400 இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்க இருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மோடி மிக 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 கீழ்த்தரமான அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20 கோடி இஸ்லாமியர்களை அவமதிப்பதும், அவர்களை எதிரியாக சித்தரிப்பதும், தினந்தோறும் பொய்களையும் பித்தராட்டங்களையும் பேசுவதும் என்கிற ஒரு நடவடிக்கை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. நேற்றைக்கு ஒரிசாவோடு பேசும் பொழுது ஒரிசா முதலமைச்சர் பிஜு நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலை சரியில்லை, 77 வயசுல உடம்பு சரியில்லாம தான் உடல்நிலை சரியில்லை. இந்த உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு பின்னாலே சதி இருக்கிறது, இதை நாங்கள் விசாரிப்போம் என்று அங்கே பேசி இருக்கிறார். உடனே நவீன் பட்நாயக் திருப்பி செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார். ஏண்டா உடம்பு சரியில்லை, என்னுடைய உடல்நிலையில் அக்கறை கொண்ட மாதிரி பேசுறிய, ஒரு போன் பண்ணி கேட்கலாம் என்கிட்ட,
நல்லா இருக்கீங்களா நவீன் அப்படின்னு கேட்கலாம்ல, எதுக்குடா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுற என்று செருப்பால் அடித்தது மாதிரி பதில் சொல்லி இருக்கிறார் நவீன் பட்நாயக். ஆகவே மிக மிக கீழ்த்தரமான நிலையில் இறங்கி இருக்கிறார்கள் இவர்கள். பிஜேபி, RSS, அமித்ஷா, மோடி ஒரு திருடர்கள், அயோக்கியர்கள், பித்தலாட்ட பேர்வர்கள், முடிச்சவை கீழ் முள்ளமாரிகள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த எல்லா முள்ளமாரித்தனத்திற்கும் ஒரு அரசியல் சட்டத்தின்படி நடுநிலையாக இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையமே துணை போகின்ற அபாயம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அபாயம். ஆகவே இந்த மிகப்பெரிய அபாயத்திலிருந்து இந்த நாட்டு மக்கள் அளித்திருக்கின்ற தீர்ப்பை நேர்மையாக வாக்குகளை எண்ணி நேர்மையாக அறிவிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அல்ல. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மதிக்கின்ற கோடானு கோடி உழைக்கும் மக்களுடைய பொறுப்பு. ஆகவே இந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் என்கிற நம்முடைய கோபத்தை இத்தகைய போராட்டங்களின் வாயிலாக நாம் அறிவிப்போம். இத்தகைய போராட்டங்கள், இத்தகைய பிரச்சாரங்களின் வாயிலாக குறைந்தபட்சம் அவர்களை நேர்மையாக நடப்பதற்கு நாம் நிர்பந்தம் செய்வோம். இத்தகைய நிர்பந்தத்தின் விளைவாகத்தான் நாங்கள் 17C வெளியிட முடியாது என்று அடம் பிடித்து உச்சநீதிமன்றத்திலே சட்டத்திற்கு விரோதமாக பொய் சொன்ன தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாம் கண்காணிப்போடு இருப்போம். இந்த தேர்தல் ஆணையத்தை நிர்பந்தித்து நேர்மையாக நடக்க செய்கின்ற முழு பொறுப்பும் கடமையும் இந்த தேசத்து மக்களுக்குத்தான் உண்டு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.